10th Maths Chapter 3 Algebra Exercise 3.19 இருக்கிற 9th sum solve பண்ணலாம். If A equal to cos theta, sin theta, minus sin theta and cos theta, prove that A into A transpose is equal to I. ஸோ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கணும், அதுக்கப்புறம் ஏ மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் எழுதணும். சரிங்களா? ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு சொல்கிறாங்க, ஐ கிடைக்கும். ஐனா என்ன சொன்னேன், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் சொன்னேன்னா 1 0 0 1. இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சம் எல்லாமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் தனியாக எடுத்து எழுதணும், ரைட் ஹேண்ட் சைட் தனியாக எடுத்து எழுதி ரெண்டுமே என்ன பண்ணணும், ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணோம். பட் சில சம்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸ் எடுத்து ப்ரொசீட் பண்ணி ஆர்ஹெச்எஸ் கொண்டு வர மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு நான் ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். இப்போ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கொஷினில் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களா, அந்த மேட்ரிக்ஸோட நேம் இருக்கும், ஏ ஓகேவா, ஏ ஸ்கொயர் அந்த மாதிரி இருக்கும். இப்போது ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸோட நேம் எதுவுமே இருக்காது. சரிங்களா? இங்கே ஏ இருக்கா, மேட்ரிக்ஸ் நேமு ஏ ஈக்குவல் டுன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ இதுதான் மேட்ரிக்ஸோட நேம்னு சொல்லுவாங்க, ஏ பிசி அந்த மாதிரிலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த சம்மில் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, மேட்ரிக்ஸ் நேமுக்கும் அதுக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கேசஸில் என்ன பண்ணணும், நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதி ஆர்ஹெச்எஸ்ஸை கொண்டு வரணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த சம் போடலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது, ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இருக்கா. இது கண்டுபிடிக்கணுன்னா எனக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும், ஏ டிரான்ஸ்போஸ் வேணும் இல்லையா. ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் எழுதிடலாம், காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா அண்ட் காஸ் தீட்டா. ஸோ இது ஏ மேட்ரிக்ஸு, அதை என்ன பண்ணணும், நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்போஸ்னால் என்ன மீனிங்கு, டிரான்ஸ்போஸ்னால் என்ன மீனிங்கு, இப்போ ஃபஸ்ட்டு ரோ இருக்கா, அதை என்னவா மாற்ற போகிறேன், காலமாக மாற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு காலமாக காஸ் தீட்டா சைன் தீட்டா. அதே மாதிரி செகண்ட் ரோ இருக்கா, அதை வந்து செகண்டு காலமாக மாற்ற போகிறேன். சரிங்களா? ஸோ இதுதான் என்னது, ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ என்ன பண்ணணும், ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணணுமா, ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் எழுதணும், காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. சரியா? இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா, ஃபஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமா காஸ் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா சைன் தீட்டா. அதே மாதிரி ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலமா காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்போ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா காஸ் தீட்டா சைன் தீட்டா. அதே மாதிரி செகண்ட் ரோ செகண்ட் காலம் மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ இப்போ ஹோல் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்தது மல்டிப்ளை பண்ணலாமா, காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் தீட்டா இன்ட்டு மைனஸ் சைன் தீட்டா, மைனஸை வெளில போட்டுக்கலாம், முன்னாடி போட்டுக்கலாம். ஸோ காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. அடுத்தது இங்கே ப்ளஸ் இருக்கா, இதுக்கு முன்னாடியே ப்ளஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ்ஸு சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா. அடுத்தது மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸா, ஸோ காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா.
இப்போ ரெண்டுமே சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா அப்படின்னு இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கொயர் பண்ணி எழுதலாம் சரிங்களா. ஆனால் ரெண்டுமே எப்படி இருக்குது, ஒன்று சைனும் ஒன்று காசுன்னு இருக்குது. ஸோ அப்படி தான் எழுதணும் சரியா. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸா, சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. Now இப்போ ட்ரிக்னோமெட்ரியில் நமக்கு ஃபார்முலா இருக்கா, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா அதோட வேல்யூ என்னது, 1. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா எங்கே தான் இருக்கும், நம்ம என்ன பண்ண போகிறோம், அங்கே 1 போட போகிறோம். காஸ் ஃபஸ்ட்டு இருந்துட்டு அடுத்தது சைன்னாலும் ஒன்று தான், இல்லை சைன் ஃபஸ்ட்டு இருந்து அடுத்து காஸ் இருந்தாலும் ஒன்று தான் இல்லையா. ஸோ அப்போ இதுக்கு பதில் என்ன பண்ணலாம், 1 ரிப்ளேஸ் பண்ணலாமா. அடுத்தது மைனஸ் காஸ் தீட்டா இருக்குது, சைன் தீட்டா இருக்குது, ப்ளஸ் காஸ் தீட்டா இருக்குது, சைன் தீட்டா இருக்கா. அப்போ என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாமா. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே பாருங்கள், சைன் தீட்டா இருக்குது, காஸ் தீட்டா இருக்குது, மைனஸில் இருக்குது. அதே மாதிரி சைன் தீட்டா காஸ் தீட்டா இருக்குது, ப்ளஸில் இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 0 வருமா, இங்கே என்ன வந்துடும், 0 வரும். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1. இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், ஐன்னு சொல்லலாமா, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ கொஷினில் ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் நம்ம பண்ணோன்னா என்ன ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க, ஐன்னு ப்ரூஃப் பண்ண சொன்னாங்களா. ஸோ நமக்கு ஆன்சர் வந்துடுச்சா. ப்ரூவ் தட்டுன்னு கொஷின் கொடுத்துருந்தாங்களா. ஸோ சொல்யூஷன் எப்படி எழுதணும், ஹென்ஸ் ப்ரூவ்டு.